ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள்ல அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல ஒன்றான படையப்பா நேற்று ரிலீஸ் செய்யப்பட்டது. அவரே தயாரித்து கதை எழுதி நடித்த படையப்பா படத்தை கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருந்தாரு. 1999ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ரிலீஸ் ஆன படையப்பா 50 கோடிகளுக்கு மேல வசூலித்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. அது மட்டுமல்லாமல் காலம் கடந்துமே ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல கொண்டாடும் ஒரு படமாக உருவெடுத்திருக்கு. தற்போது ரீரிலீஸிலுமே இந்த படம் பல சாதனைகள் படைச்சிருக்கா. நேற்று ரிலீஸ் ஆன படையப்பா திரைப்படம் முதல் நாள்ல மட்டுமே 5 கோடி வரை வசூலித்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில படையப்பா ரிலீஸ் வசூலை வைத்து ரஜினி சார் ஒரு பிளான் போட்டு இருப்பதாக சொல்றாங்க. அதாவது ரஜினி சார் தான் படையப்பா திரைப்படத்தை தயாரிச்சாரு, எனவே ரீரிலீஸ் வசூலுமே ரஜினி சாருக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ அப்படி படையப்பா திரைப்படம் ரீரிலீஸ்ல சம்பாதிக்கும் பணத்தை ரஜினி சார் அவருடைய அறக்கட்டளையில செலுத்த உள்ளாராம். சோ அந்த பணத்தை வைத்து தன்னுடைய அறக்கட்டளை மூலம் மக்களுக்கு உதவி செய்ய ரஜினி சார் அவர்கள் பிளான் போட்டு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு பல பேர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை பாராட்டியுமே இருக்காங்க. நேற்று இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரசிகர்கள் முதல் பிரபலங்கள் வரை பல பேர் பாத்தீங்கன்னா இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவிக கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் திடீரென சந்திச்சிருக்காரா. சோ இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாகவா இல்ல மரியாதை நிமித்தமாகவா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.